என்னோட 4வது சாட்சி. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில திருமணமாகி போனாலும் கூட, அங்கே என் கணவர் பெயர் கிறிஸ்தவனாய் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா அவங்க அம்மா, என் கணவருடைய அம்மா உண்மையிலேயே அவர்கள் ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவருடைய அன்பில் என்னை வளர்த்தார்கள். நான் அநேக காரியங்களை ஆண்டவரை குறித்து உங்கள் முன்பாக நான் சாட்சியாய் சொல்கிறேன் என்றால், இவ்வளவு தைரியமாக பேசுகிறேன் என்றால், அந்த தாய் எனக்கு மூலதனமாக இருந்தார்கள். ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவருடைய அறிகிற அறிவினால எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து என்னை வளர்த்தார். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் ஊழியக்காரியா உங்க முன்னாடி இருக்கவே முடியாது. என்னுடைய சாட்சியை உங்ககிட்ட ஷேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ சகிப்போடு கூட என்னை பொறுத்து கொண்டு என்னுடைய காரியங்களை, ஏன்னா நான் அநேக உதாசீனங்களை அவங்க படுத்தியிருக்கிறேன். எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது, கிறிஸ்தவர்களை காரியங்களே பிடிக்கல. அதனால எல்லாவற்றையும் அவர்களோடு கூட எதிர்த்து கொண்டு, அவர்களோடு கூட சண்டை போட்டு கொண்டு தான் இருப்பேன். ஆனால் என் அத்தை அவ்வளோ அழகா என்னை அன்பா, கிறிஸ்துவின் அன்போடு கூட என்னை நடத்தி, பொறுமையோடு கூட எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து, ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று, கணவரோடு கூட எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அநேக ஜெப கூட்டங்களுக்கு என்னை அழைத்து கொண்டு போவாங்க. இதுதான் என்னோட 4வது சாட்சி.